friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நாம் பார்க்க போறது ஒரு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு டிக்கா ரெசிபி. இது வந்துட்டு பன்னீர் டிக்கா. இத வந்துட்டு நம்ம ஓவன் இல்லாம நம்ம தவாலையே செய்ய போறோம். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டார்டர் இது. இந்த சூப்பரான பன்னீர் டிக்கா எப்படி செய்யறது அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழ இருக்கிற subscribe பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான பன்னீர் டிக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பன்னீர் டிக்காக்கு வந்துட்டு இந்த மாதிரி பன்னீரை கியூப்ஸா வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன கியூப்ஸா வெட்டிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு டூத் பிக்ல குத்தி செய்ய போறேன். அதனால கொஞ்சம் சின்ன பீசஸா நான் வந்து வெட்டியிருக்கேன். நீங்க வந்து பெரிய ஸ்கியூவர்ஸ்ல குத்தி செய்வீங்கன்னா நீங்க கொஞ்சம் பெரிய பீசஸா கூட போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி கியூப்ஸா நம்ம வெஜிடபிள்ஸையும் வெட்டி வச்சுக்கணும். என்னென்ன வெஜிடபிள்ஸ்னா தக்காளி, குடமிளகாய், வெங்காயம் மூணையும் நான் வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸை வெட்டி வச்சுக்கோங்க. தக்காளியில் உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு வெறும் அந்த மேலே இருக்கிற சதப்பாட்டை மட்டும் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெங்காயத்தையும் இந்த மாதிரி நாலாக வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி இதில் இப்படி பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குடமிளகாயும் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர்ஸாக நம்ம வெட்டி வச்சுக்கலாம். குடமிளகாய் நீங்கள் வேறு கலர் குடமிளகாய் கிடச்சிதுன்னா எல்லாமே யூஸ் பண்ணலாம். பார்க்க இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நாம இந்த டிக்காக்கு தேவையான மேரினேஷனை இப்போ பண்ணிடலாம். இதில் வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. இதில் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துறேன். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர். காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதனால காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இது வந்து சாட் மசாலா பவுடர். இது வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்துட்டு இதில் புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நம்ம இந்த பன்னீரும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பன்னீரை ஃபர்ஸ்ட் இதில் நல்லா கோட் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கோம்ல இந்த தக்காளி, குடமிளகாய், வெங்காயம் அதையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. இதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பன்னீர் உடையாத மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜாக்கிரதையாக. வந்துட்டு ஒரு 10 நிமிஷம், மினிமம் 10 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் வைங்க. அதுக்குள்ளே இது வந்துட்டு நல்லா ஊறிடும். இந்த பன்னீருக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் விட்டுடலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்படியே நம்ம வந்துட்டு வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு. இப்போ நம்மளோட பன்னீர் வந்துட்டு ஊறிச்சு, நல்லா மேரினேட் ஆகிருக்கும். இப்போ நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி டூத் பிக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஸ்கியூவர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக கூட நீங்கள் குத்தலாம். 2 லேயர் குத்தலாம். இதில் வந்துட்டு ஒரு பன்னீர் ஒரு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் குத்த போகிறேன். இப்போ இந்த மாதிரி டூத் பிக் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குடமிளகாய் எடுத்து குத்திக்கலாம். அடுத்ததாக ஒரு பன்னீர் பீஸ் குத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் குத்திக்கலாம். ஒரு தக்காளி துண்டு இந்த மாதிரி குத்திடுங்க. இவ்வளோதான் நான் குத்த போகிறேன் ஒரு டூத் பிக்கில். உங்ககிட்ட லென்த்தியான ஸ்கியூவர்ஸ் இருந்துச்சுன்னா இதே மாதிரி இன்னொரு லேயர் நீங்கள் வந்துட்டு குத்திக்கோங்க. இந்த சைடு பிடிச்சிக்கிறதுக்கு அளவுக்கு கொஞ்சமாக கேப் விட்டு நான் குத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டு குத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஈவனாக எல்லாமே வேகும். இப்போ இந்த மாதிரி குத்தி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னீரையும் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் குத்தி வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி கிரில் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் வந்துட்டு லேசாக சூடாக இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த டூத் பிக்கில் குத்துன இந்த டிக்காஸை வந்துட்டு அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது எப்படியே கிரில் ஆகட்டும். 4 சைடும் நம்ம வந்துட்டு டர்ன் பண்ணி நம்ம வந்து கிரில் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை வந்துட்டு அடுத்த சைடு நம்ம டர்ன் பண்ணி விடலாம். இது மாதிரி 4 சைடும் டர்ன் பண்ணி விடுங்க அப்பப்போ.
எல்லா சைடும் அந்த கிரில் மார்க் வரணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நம்மளோட பன்னீர் வந்துட்டு எல்லா பக்கமும் கிரில் ஆயிடுச்சு. நல்லா கிரில் மார்க்ஸ் தெரியுது பாருங்கள். இது நேரம் வெந்திருக்கும். நம்மளோட காய் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டூத் பிக்லேருந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. அவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சு. ஆக்சுவலாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு பிளேட் எடுத்துடலாம். பாருங்க, நம்மளோட பன்னீர் டிக்கா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லா பன்னீர் டிக்காவையும் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஈஸியான பன்னீர் டிக்காவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்றே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.